பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. ஏன்டா பா 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 ஏன் 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 மாறன் பார்த்தனா அவங்க வீட்டுக்கு ஒரே புள்ள. பெரிய அளவு வருமானம் இல்லாத இந்த குடும்பத்துக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வருமானங்கள் கொடுக்கறது மாறன் வளர்க்குற வாழை தோட்டம், முக்கியமா அவனோட செல்ல பிராணியான பசுக்கள். முக்கியமா சின்ன வயசுல இருந்து மாறன் வளர்க்கும் அந்த செல்ல நாய்க்குட்டி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா பார்க்கிறான். மாறன் வளர்க்கும் ஆட்டுக்குட்டியை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி மாறன்ட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா தொலைபேசி மூலமா மாறனை தொடர்பு கொள்றாங்க. மாறனும் அவன் வளர்க்கிற 20 ஆட்டுக்குட்டியை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவனோட பயணத்தை தொடர்ந்தான். மாறன் எப்போதும் அவன் வளர்க்குற ஆட்டுக்குட்டியை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போற இடத்துல இது ஒரு தடை செய்யப்பட்ட இடம் அப்படின்ட்டு அந்த போர்டில் சொல்லியிருந்தாங்க. மாறனுக்கு ரொம்பவே குழப்பமா இருந்ததுனால வீட்டுக்கு போனா அவனோட அம்மா திட்டுவாங்க அப்படின்றதுனால மாறன் அவனோட ஆட்டுக்குட்டிகளை வேற ஒரு வழி மூலியமா கொண்டு போய் ஆட்டை மேய்ச்சலுக்கு விட பார்த்தான். ரொம்பவே சந்தேகம் அடைஞ்ச மாறன் போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது பாலம் 2 துண்டா உடைஞ்சிருக்கு. நம்ம வந்த நேரம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு ரொம்பவே பதற்றமாகி அவனோட கை கால்லாம் நடுக்கமாகுது. இந்த பாலம் ரொம்பவே பழமையான பாலம் அப்படின்றத மாறன் கண்டுபிடிச்சி அவனோட உடலை பார்த்து அவனோட உடலை சமாதானப்படுத்தி ஆட்டை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போக வேற ஒரு பாதையை தேர்வு செஞ்சான். ஹாய் பா 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 ஹாய் பா 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 மலர் மலர் குட்டி 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 ஏய் குட்டி குட்டே குட்டே குட்டி வீட்டுக்கு தெரிஞ்சா கொண்டே மாட்டுவாங்க குட்டி.
ஐயா 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 ஒரு சவலத்துல ஆடை பாத்தீங்களா ஐயா? காணையா பார்த்தனா சொல்லுங்க. இந்த பக்கம் தான் போனுச்சு. சரியா? ஐயோ, நீயும் தொலைஞ்சு போயிட்ட, என்னையும் வழி மாதிரி கூட்டு வந்துட்ட. குட்டி வந்துரு குட்டி, நீ இல்லைன்னா வீட்டை எனக்கு கொண்டே போட்டுருவாங்க. குட்டி குட்டி. ரொம்ப நேரம் ஆட்டை உச்சி வெயில தேடினதுனால அவன் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி அவன் மயக்கமாகிற சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருச்சு. ஐயோ தண்ணி தண்ணி தண்ணி. ஐயோ ஐயோ, வீட்டுக்கு எப்படி போறதுன்னு வழியும் தரல. ஐயோ தண்ணி. தண்ணி. தண்ணி தண்ணி. தண்ணி வாசம் எங்கே அடிக்குது? தண்ணி வாசம் எங்கே அடிக்குது? தனியா காட்டுல மாட்டிட்டு இருந்தது
தெரியாம மாறனோட அம்மா அவனை தொலைபேசி மூலியமா ரொம்ப நேரம் தொடர்பு கொள்றாங்க. அவன் வாழ்க்கையில பார்க்க முடியாத அதிசயத்தை பார்த்த மாதிரி அந்த தண்ணிய பார்த்ததுக்கு அப்புறம் ஓடத் தொடங்குனான். மாறனோட வாழ்க்கையில ஒரு தண்ணி ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்கு அப்படின்றத அவனோட லைஃப்ல அவன் ரொம்பவே உணர்ந்தான். மாறனோட வாழ்க்கையில நம்மள்ட்ட என்னதான் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி குறிப்பிட்ட நேரத்துல நமக்கு கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே உணர்ந்தான். அவனோட ஆட்டுக்குட்டி தொலைஞ்சது அவனுக்கு ரொம்பவே மனவலியை ஏற்படுத்துது. ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் ஆட்டுக்குட்டியை தேட ஆரம்பிச்சு அவனுக்கு கிடைச்ச ஒரே பொக்கிஷம் அவனுக்கு தண்ணீர் மட்டுமே. மாறனுக்கு இன்னொரு சிந்தனை வந்துச்சு. நம்ம என்னதான் அந்த செல்ல பிராணியை வளர்த்தாலும் அது இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அதை ஒரு தொல்லையா பார்ப்போம். அது எப்ப இல்லையோ அப்பதான் அதோட அருமை நமக்கு புரியும் அப்படின்றத மாறன் அவனோட வாழ்க்கையில ரொம்பவே உணர்ந்தான்.